அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா சமீபத்தில் நடந்த 2 கொலை சம்பவம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் பகுதியை சேர்ந்த 2 சின்ன பசங்க அவங்களோட அம்மாவையே கொலை செஞ்சிருக்கிறாங்க. பெற்ற தாயை கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன இந்த 2 சின்ன பசங்களுக்கும் கோபம்? என்ன காரணத்திற்காக இந்த கொலையை செஞ்சாங்க? அதை பத்தி விசாரிச்ச போது தெரிய வந்த தகவல் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. படிக்க சொன்னாங்க. ஆமா, அம்மா எங்களை படிக்க சொன்னாங்க. எங்களுக்கு படிக்க பிடிக்கல, அதனால ஆத்திரத்துல அம்மாவை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த 2 பசங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ள கீழக்குப்பம் வேலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் குணசேகரன். அவருடைய மனைவி பரமேஸ்வரி. இவங்க 2 பேருக்கும் 17 வயசுல ஒரு பெண்ணும் 14 வயசுல ஒரு மகனும் இருக்கிறாங்க. அதுல அந்த பையன் அந்த ஊர்ல இருக்கிற அரசு பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கிறாரு. தீபாவளி அன்னைக்கு குணசேகரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையில ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு இருக்கு. தீபாவளிக்காக பரமேஸ்வரி குணசேகரனை கேட்காம ஒரு புடவையை எடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பா குணசேகரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பரமேஸ்வரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா நீண்ட நேரம் ஆகியும் கூட பரமேஸ்வரி வீட்டுக்கு திரும்பி வரல. பயந்து போன குணசேகரன் தன்னுடைய உறவினர்களை கூட்டிக்கிட்டு அந்த ஊர் முழுக்க தேடி இருக்கிறாரு. அப்ப ஒரு வயக்காட்டுல பரமேஸ்வரி செத்து பிணமா கிடக்கிறத பார்த்திருக்கிறாரு. சந்தேகப்பட்ட அவரு காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்கிறாரு. காவலர்கள் உடனடியா சம்பவ இடத்திற்கு வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்தி இருக்கிறாங்க. காவலர்களுக்கு இயல்பா முதல்ல பரமேஸ்வரியோட கணவன் குணசேகரன் மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. அவர்கிட்ட விசாரணையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காவலர்கள் குணசேகரனோட சட்டையில எல்லா பட்டன்களும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்திருக்கிறாங்க. ஏன் பட்டனை கவனிச்சாங்க அப்படின்னா, பரமேஸ்வரி செத்து பிணமா கிடந்த இடத்துல நிறைய சட்டை பட்டன்கள் சிதறி கிடந்திருக்கு. சோ அவங்கள கொலை செஞ்சவனோட சட்டையில இருந்துதான் இந்த பட்டன்கள் எல்லாம் அருந்து விழுந்திருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல காவலர்கள் குணசேகரனோட சட்டைய கவனிச்சிருக்கிறாங்க. ஆனா அவருடைய சட்டையில எந்த ஒரு பட்டனும் அறுபடவே இல்லை. சரி, வேற சட்டையை மாத்தி இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்தும் போது குணசேகரனோட பையன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கிறான். அவனோட சட்டையில பட்டன்கள் அருந்திருக்கு. காவலர்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அவனும் ஒத்துக்கிட்டான். ஆமா, நான் தான் எங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன் அப்படின்னு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா என்ன படிக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. தீபாவளிக்கு முந்தின நாள் கூட என்னை படிக்க சொல்லி திட்டுனாங்க. அது எனக்கு பிடிக்கல. தீபாவளி அன்னைக்கு அப்பா கூட சண்டை போட்டுட்டு அம்மா வயக்காட்டுக்கு புல்ல இருக்க போனாங்க. நான் அவங்க பின்னாடியே போய் எனக்கு படிப்பு வரல, என்ன படிக்க சொல்லாத அப்படின்னு சொன்னேன். அம்மா என்ன கோபப்பட்டு அடிச்சிட்டாங்க. உடனே ஆத்திரப்பட்டு அவங்கள கீழே தள்ளி அவங்களோட கழுத்தை நெரிச்சிட்டேன். அம்மா நான் செத்துருவண்டா, என்ன விடுடா அப்படின்னு சொல்லியும் கூட நான் விடல. ஏன்னா எனக்கு ஆத்திரம் அடங்கல. அதன் பிறகு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். சம்பவம் 2. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். அவருடைய மனைவியோட பேரு கோமதி. இவங்க 2 பேருக்கும் 14 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். கடந்த 21ஆம் தேதி நடராஜன் அவருடைய மனைவி கோமதிக்கு போன் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அந்த போனை எடுத்தது என்னமோ அவருடைய பையன் தான். போனை எடுத்தவன் ரொம்ப பதற்றத்தோட, யாரோ சில பேர் வீட்டுக்கு பின்புறமா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து என்ன அழுத்தி புடிச்சுக்கிட்டு அம்மாவை கத்தியாலேயே குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். பதறி போன நடராஜன் உடனடியா வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவிய பார்த்திருக்கிறாரு. அங்க கோமதி ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கிறாங்க. உடனடியா அவங்கள மீட்டு மருத்துவமனையிலையும் அனுமதிச்சிட்டாரு. இது தொடர்பாக நடராஜன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு. காவலர்களும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சாங்க. விசாரணையோட முடிவுல அவங்க நடராஜனோட பையனை தான் கைது பண்ணாங்க. ஏன்னா
அவன் தான் அவங்களோட அம்மாவை கத்திரிக்கோல்ல கழுத்திலேயே குத்தி இருக்கிறான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன எங்க அம்மா வீடியோ கேம் விளையாட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதாவது அந்த பையன் அடிக்கடி மொபைல் போன்ல வீடியோ கேம் விளையாடுவான் போல. இதனால கோபப்பட்ட கோமதி, சும்மா எப்ப பாரு வீடியோ கேம் விளையாடாத, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால கோபப்பட்ட அந்த சின்ன பையன் கோமதி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள தட்டி எழுப்பி இருக்கிறான். தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுட்டானே அப்படிங்கிற கோபத்துல கோமதி லேசா அவங்க பையனை தட்டி இருக்கிறாங்க. பதிலுக்கு அந்த பையன் கோமதிய அடிச்சிருக்கிறான். பக்கத்து டேபிள்ல இருந்த கத்திரிக்கோலை எடுத்து 13 முறை அவங்க அம்மாவோட கழுத்திலேயே குத்தி இருக்கிறான். ஒரு முறை குத்துனா ஏதோ கோபத்துல செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லலாம். 13 முறை குத்தி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவிற்கு அவங்க அம்மா மேல கோபமும் வெறுப்பும் ஆத்திரமும் இருந்திருக்கும். இந்த 2 சம்பவத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 சம்பவத்தோட காரணமும் ஒண்ணுதான். 2 கொலையும் ஒரே காரணத்திற்காகத்தான் நடந்திருக்கு. எங்க அம்மா எங்களை படிக்க சொன்னாங்க, எங்களுக்கு படிக்க பிடிக்கல, அதனால அம்மாவை கொலை செஞ்சிட்டோம். ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இதையெல்லாம் பார்க்கும்போது எதிர்கால தமிழ் இனம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பதற்றம் அதிகமாகுது. நம்ம அப்பா காலத்திலையும் நம்ம காலத்திலையும் பசங்களை கண்டிப்போட வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும், அப்பதான் ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பசங்களை கொஞ்சம் கண்டிச்சாலே, கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசிட்டாலே ஒண்ணு தங்களோட உயிரை அழிச்சுக்கிறாங்க, இல்லையா யாரு கண்டிச்சாங்களோ அவங்களையே கொலை செய்யறாங்க. இவங்களுக்கு இந்த அளவிற்கான ஆத்திரம், கோபம், வெறுப்பு இதெல்லாம் எங்க இருந்து வருது? யார் இவங்களுக்கு இதையெல்லாம் கத்து கொடுக்கறாங்க? இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஜென் ஜி தலைமுறை என்பது எதை பற்றியும் முழுமையான புரிதலற்ற ஒரு தலைமுறையா இருக்கு. அரசியல், சினிமா, சமூகம் இது தொடர்பான எந்த ஒரு புரிதலும் அவங்க கிட்ட முழுமையா இல்லை. எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்புறாங்க. அந்த செய்தி உண்மையா பொய்யா என்ற அடிப்படை ஃபேக்ட் செக்க கூட அவங்க பண்றதுக்கு தயாரா இல்லை. ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தியோட பின்புலம் என்ன, அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற நுண் அரசியல் என்ன, இது எதை பற்றியும் அவங்களுக்கு எந்த புரிதலும் சுத்தமா இல்லை. இப்படி எதை பற்றியும் முழுமையான புரிதலற்ற ஒரு தலைமுறைய ரொம்ப சுலபமா மூளை சலவை செஞ்சிட முடியும். அப்படி மூளை சலவை செய்யப்பட்ட பலவீனமான தலைமுறையை சில சமூக விரோத குழுக்கள், கும்பல்கள் ரொம்ப சுலபமா தங்கள் பக்கம் ஈர்க்கவும் முடியும். இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையினர் பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு அவங்கள ஒழுக்கம் கெட்டவர்களா மாத்துது, இல்லையா வன்முறையாளர்களா மாத்துது. குறிப்பா மொபைல் போன். இந்த கடலூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுல அந்த பையன் அடிக்கடி மொபைல்ல வீடியோ கேம் விளையாடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போன என்ன வீடியோ கேம் விளையாடி இருப்பான்? மினிமில்டியா, பப்ஜி, GTA வைஸ் சிட்டி மாதிரியான வன்முறையையும் ஒழுக்கங்கெட்ட தனத்தையும் ஊக்குவிக்கின்ற வீடியோ கேமை தான் விளையாடி இருப்பான். இப்படி எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்ல கேம் விளையாடிக்கிட்டே இருந்தா உடம்பும் கெட்டு போயிடும், கற்பனை திறன் மொத்தமா மங்கி போய் மூளையும் கெட்டு போயிடும். இப்படி கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டியே இல்லாத, கற்பனை திறனற்ற, மூளை மழுங்கி போன ஒரு சமூகம், ஒரு பலவீனமான தலைமுறை இப்ப உருவாகிட்டு இருக்கு. நம்ம நாட்டு பிள்ளைகள் எல்லோரும் இப்படி கற்பனை திறனற்ற, கிரியேட்டிவிட்டி இல்லாத ஒரு பலவீனமான மலட்டு சமூகமா உருவாகணும் என்பதில் கூட சர்வதேச அளவுல மிகப்பெரிய வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. நாம இப்படி எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியும் இல்லாத ஒரு மூளை மழுங்கி போன மட்டமான சமூகமா இருக்கிற வரைக்கும் தான் பல மல்டிநேஷனல் கம்பெனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி நுகரும் ஒரு கூட்டமா இருக்க முடியும். அதாவது பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி நுகரும் நுகர்வு கலாச்சாரம் கொண்ட வெறும் மந்தைகளா மட்டும்தான் நம்முடைய இளம் தலைமுறை இருக்கு. அவங்களா புதுசா யோசிச்சு எந்த ஒரு பொருளையும் உருவாக்குறது இல்லை, கண்டுபிடிக்கிறதும் இல்லை. இப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தனை திறனும் மற்ற தலைமுறை தான் பல மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு
குறைஞ்ச விலைக்கான கூலி ஆட்களா தேவைப்படுறாங்க. ஒருவேளை உனக்கு அரசியல் புரிதல் வந்து நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டன்னா அவனால அவனுடைய கம்பெனியை இங்க நடத்த முடியாது. ஏன்பா, உன் ஊர்ல உன் நாட்டுல இடமே இல்லையா? அங்கெல்லாம் நிலத்தடி நீரே இல்லையா? உன் நாட்டுல உன் நிலத்தை பசுமையா பாதுகாத்துக்கிட்டு உன் நிலத்தடி நீரை ரொம்ப தூய்மையா வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏன் நாட்டோட நிலத்தை நஞ்சாக்குற, என்னுடைய நிலத்தடி நீரை மாசுபடுத்துற அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல. இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்டுடவே கூடாது என்பதற்காகத்தான் திட்டம் போட்டு எந்த ஒரு புரிதலும் அற்ற ஒரு தட்டையான பார்வை கொண்ட மலட்டு சமூகத்தை உருவாக்கி விட்டு இருக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் கோர் தான் இப்ப நாம பார்த்த 2 பசங்க. சோ இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பெற்றோர்கள் நீங்க தான் உங்களுடைய பசங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். குறிப்பா அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட செயல்பாட கவனிச்சுக்கிட்டே இருங்க. மொபைல் போன் கிட்ட இருந்து அவங்கள தூரமாவே வையுங்க. அப்படி மீறி அவங்க மொபைல் போனை பார்த்தா என்ன பார்க்கறாங்க அப்படிங்கிறத நீங்களும் கவனியுங்க. நம்முடைய எதிர்கால தலைமுறை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வரலாறை சொல்லி கொடுத்து வளருங்க. புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். நன்றி, வணக்கம்.